அனைவருக்கும் இனிய வணக்கம். விவேகம் ஐஏஎஸ் அகாடமியில் இருந்து இன்று நடந்து முடிந்த குரூப் 2 தேர்வுக்கான விடைகள் பற்றி காண்போம். முதல் வினா, கூற்று காரணம் கொடுத்து கேட்டிருக்காங்க. கூற்று ஏது யாது எனும் சொற்கள் சுட்டு சொற்கள் ஆகும். காரணம் ஏ யா என்ற சுற்றெழுத்தை அடிப்படையாக கொண்டு சொற்கள் அமைந்துள்ளன அப்படின்னு கூற்று காரணம் கொடுத்து கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி சரியான விடை. கூற்று தவறு, காரணமும் தவறு. வினா எண் 2, பொறுத்துக சொற்கள் கொடுத்து அதற்கான இலக்கணம் கொடுத்து கேட்டிருக்காங்க. இதுல அது, நாய், அவர், அவர்கள், அவை, நாய்கள், தங்கை அப்படின்ற சொற்கள் கொடுத்து அக்ரிணை பன்மை, உயர்திணை பெண்பால் ஒருமை, அக்ரிணை ஒருமை, உயர்திணை பன்மை அப்படின்னு அதற்கு இலக்கணம் கொடுத்து கேட்டிருக்காங்க. இதை நம்ம பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா இதற்கான சரியான விடை அது, நாய் என்பது அக்ரிணை ஒருமை, அவர், அவர்கள் என்பது உயர்திணை பன்மை, அவை, நாய்கள் என்பது அக்ரிணை பன்மை, தங்கை என்பது உயர்திணை பெண்பால் ஒருமை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 3, 4, 1, 2 இது என்பதுதான் இதற்கான சரியான விடை. வினா எண் 3, பத்தி கொடுத்து அந்த பத்தியிலிருந்து நம்ம நல்ல புரிதல் இருந்தோம் அப்படின்னா வாசிச்சு அதுல இருந்து விடைகளை நம்ம எளிமையா கண்டுபிடிச்சிடலாம். வினா எண் 3, உள்ள தேவைகளுக்காக நம்முன் இருப்பவை எவை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி அறநூல்கள் என்பது சரியான விடை. வினா எண் 4, இளமையாக இருக்க உதவும் கலை எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி கல்வி என்பது இதற்கான சரியான விடை. வினா எண் 5, மருத்துவர்கள் வலியுறுத்தும் பயிற்சிகளில் முதன்மையானது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ புறநடை பயிற்சி என்பதுதான் இதற்கான சரியான விடை. வினா எண் 6, வாழ்நாள் காலம் முடியும் வரை பின்பற்ற வேண்டிய ஒன்று எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி அகநடை பயிற்சி என்பது இதற்கான சரியான விடை. வினா எண் 7, கற்க வேண்டும் என்ற அவசியம் வருகின்ற போது நாம் எவ்வாறு மாறுகிறோம் வினா கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி இளமையாக மாறுகிறோம் என்பதுதான் இதற்கான சரியான விடை. வினா எண் 8, மீதூன் விரும்பேல் என்ற ஆத்திச்சூடிக்கு தொடர்புடைய பழமொழியினை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆத்திச்சூடி கொடுத்து இதற்கு பொருத்தமாக பொருந்தக்கூடிய பழமொழி எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி நொறுங்க தின்றால் 100 வயது என்பது இதற்கான சரியான விடை. வினா எண் 9, புவியியல் மற்றும் சுரங்க ஆணையர் அலுவலகத்தில் உள்ள வேதியியல் ஆய்வகம் ரூபாய் 2 கோடி செலவில் மேம்படுத்தி புதுப்பிக்கப்படும் என்னும் அறிவிப்பு எத்துறை சார்ந்தது என்று கண்டறிக அப்படின்னு வினா கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ இயற்கை வளங்கள் துறை என்பதுதான் இதற்கான பொருத்தமான சரியான விடை. வினா எண் 10, உதகை என்ற மருவு சொல்லின் ஊர் பெயரை கண்டறிக கேட்டிருக்காங்க. மருவு அப்படின்றது மருவி வழங்குவது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி உதகை என்பது உதகமண்டலம் அப்படின்றதோட மருவு தான். அப்ப இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி உதகமண்டலம். வினா எண் 11, மனிதன் மொழியின் வளர்ச்சி கண்டு அது எவ்வளவு அருமையான கருவி என்பதை உணர்ந்தான். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி அது அப்படின்ற சொல்லுக்கடுத்து எவ்வளவுன்னு வந்திருக்கு. அப்ப ஏன்றது உயிரெழுத்துக்கு முன்னாடி அதுன்னு சொல்ல மாட்டோம், நம்ம அக்துன்னு தான் சொல்லணும், அதுதான் வழக்கம். அப்ப இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி சரியான விடை. வினா எண் 12, இவனுக்கு வீடு ஒன்று டேஸ் 2 இருக்கிறது. இந்த இடத்துல நம்ம பொருத்தி பார்க்கக்கூடிய பொருத்தமான சொல் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இவனுக்கு வீடு 1 இல்லை 2 இருக்கிறது அப்படின்றது தான் சரியான விடை. அப்போ ஆப்ஷன் பி இந்த இடத்துல பொருத்தமா இருக்கும். இந்த பொருந்தக்கூடிய சொல் எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி. வினா எண் 13, எவில்டோயர் அப்படின்ற ஆங்கில சொல் கொடுத்து அதற்கான தமிழ் சொல்லை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை கெடுப்பவர் ஆப்ஷன் சி தான் சரியான விடை. வினா எண் 14, ஆங்கில சொல்லுக்கு இணையான சொல்லை அறிந்து எழுதுக. ஆம்னிசியன்ட் அப்படின்ற ஒரு கலைச்சொல் கொடுத்து அதற்கு பொருந்தக்கூடிய தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. இந்த வினாவிற்கான சரியான விடை ஆப்ஷன் டி எல்லாம் அறிந்த நிலை அப்படின்றது தான் இந்த ஆம்னிசியன்ட் அப்படின்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். அப்போ ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. வினா எண் 15, மறு ஆய்வு மனு என்பதை ஆங்கிலத்தில் டேஸ் என்று அழைப்பர். ரெவ்யூ பெட்டிஷன் சொல்லுவோம். மறு ஆய்வு மனு என்பதை ஆங்கிலத்தில் ரெவ்யூ பெட்டிஷன் சொல்லுவோம். அப்போ ஆப்ஷன் சி தான் இதற்கான சரியான விடை. வினா எண் 16, பிழையற்ற அக்ரிணை பன்மை தொடரை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி
அவை அல்ல. பிழையற்ற அஃறிணை பன்மை கேட்டிருக்காங்க. இப்ப பன்மை அப்படின்னு பார்த்தாவே அல்ல, ஒருமைக்கு நம்ம அன்று பயன்படுத்துவோம். அப்ப அல்ல என்பது பன்மைக்கு. அஃறிணைக்கு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவை அல்ல என்பதுதான் இந்த வினாவிற்கான சரியான விடை. ஆப்ஷன் சி சரியான விடை. வினா எண் 17. சரியான தொடரை தேர்வு செய்க. மாடுகள் மேய்ந்தது, பறவைகள் பறந்தது, மரம் வளர்ந்தன, செடி கொடிகள் காற்றில் அசைந்தன. இந்த வினாவிற்கான சரியான தொடர் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி தான் சரியான விடை. செடி கொடிகள் காற்றில் அசைந்தன என்பது இதற்கான சரியான விடை. வினா எண் 18. பிழையற்ற தொடரை கண்டறிக. ஆடு வந்தாள், மகடு வந்தான், மகடு வந்தாள், சாத்தி வந்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆடு என்பது ஆண் பால், ஆணை குறிக்கக்கூடியது. மகடு என்பது பெண்ணை குறிக்கக்கூடிய சொல். அப்ப மகடு வந்தாள் என்பது சரி. ஆப்ஷன் சி தான் இதற்கான சரியான விடை. பிழையற்ற தொடர் ஆப்ஷன் சி, மகடு வந்தாள் அப்படின்றது சரியான விடை. வினா எண் 19. இளஞ்சி என்ற சொல் எம்மொழி சொல் என்று கண்டறிக. இளஞ்சி அப்படின்ற சொல் எம்மொழி சொல் என்று கண்டறிக. எந்த சொல்லில இருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா தூய தமிழ் சொல் தான். ஆப்ஷன் டி தான் இதற்கான சரியான விடை. இளஞ்சி என்ற சொல் தமிழ் சொல் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம், தூய தமிழ் சொல். ஆப்ஷன் டி சரியான விடை. வினா எண் 20. சுருக்க குறியீட்டு விளக்கம். உத்தமம் அப்படின்ற ஒரு சொல் கொடுத்துட்டு இதுல இதோட விரிவாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து பொருந்தக்கூடிய தொடர் எதுனா உலக தமிழாராய்ச்சி மன்றம் என்பதுதான் சரியான விடை. ஆப்ஷன் சி சரியான விடை. வினா எண் 21. தமிழ் சொல்லை கண்டறிக. சாவி, பொத்தான், சோப்பு, பிண்டம், 4 ஆப்ஷன் இருக்கு. விடை தெரியவில்லை என்ற ஒரு குறிப்பு இருக்கு. இதுல சரியானது அப்படின்னு பார்த்தோம்னா பிண்டம் என்பதுதான் தமிழ் சொல், மற்ற எல்லாமே பிறமொழி சொற்கள்ல வரும். அப்ப ஆப்ஷன் டி சரியான விடை. வினா எண் 22. பிரேசிங்ஸ், பிரிகேட், சிமெண்ட், வெனீர் அப்படின்ற ஒரு 4 சொற்கள் கொடுத்து, கலைச்சொற்கள் கொடுத்து அதற்கு பொருத்தமாக பொருந்தக்கூடிய சொற்களை பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா இதற்கான சரியான விடை வந்து ஆப்ஷன் ஏ சரியான விடை. 3, 4, 1, 2 என்பது சரியான விடை. இப்ப இங்க பிரேசிங்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம என்ன ஆன்சர் பார்க்கணும் அப்படின்னா ஏ ஆப்ஷனுக்கு வந்து கட்டுச்சட்டங்கள் என்பது சரியான விடை. அடுத்து வந்து பிரிகேட், பிரிகேட் என்பது கட்டி, சிமெண்ட் என்பது பைஞ்சுதை அப்படின்றத நம்ம சொல்லுவோம். பைஞ்சுதை, சுதை என்பது இந்த சுண்ணாம்பை குறிக்கக்கூடிய சொல்லாதான் இருக்கும். அங்கே பைஞ்சுதை. வெனீர் என்பது மெல்லுரை. அப்ப ஆப்ஷன் ஏ சரியான விடை. 3, 4, 1, 2 என்பது இந்த கலைச்சொல்லுக்கான பொருத்தமான விடை. வினா எண் 23. பொருத்துக. கடற்கரை சாலை, புதுமனை புகுவிழா, உரிமை குரல், பருத்தி துணி இந்த மாதிரி 4 சொற்கள் கொடுத்து அதற்கு பொருத்தமான இலக்கண குறிப்பு அந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சரியான விடை. 3, 1, 4, 2 என்பது இதற்கான சரியான விடை. வினா எண் 24. பொருள் கண்டறிக. குரில் மா, நெடில் மா கொடுத்து கேட்டிருக்காங்க. இந்த வினா இங்க பாத்தீங்கன்னா குரில் மா என்பது யமனை குறிக்கக்கூடிய சொல், நெடில் மால வந்து வண்டு. அப்ப இந்த வினாவிற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, யமன், வண்டு என்பது பொருத்தமான பொருள். வினா எண் 25. ரன்னகரம், தன்னகரம், தன்னகரம் கொடுத்து வேறுபாட்டில் பொருத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி சரியான விடை. 4, 3, 1, 2. அன்னாள் என்பது அவள், உண்ணல் என்பது நினைத்தல், முன்னாள் என்பது முற்காலத்தில், எந்நாள் என்பது என்று சொல்லால். அப்ப 25வது வினாவிற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, 4, 3, 1, 2. வினா எண் 26. தொழில்நுட்ப சொற்களை பொருத்துக. தொழில்நுட்ப சொற்களை பொருத்துக. நாட்டிக்கல் மைல், நாட்ரிக் ஹரிசான், நார்போனைஸ், நலாட் அப்படின்ற ஒரு 4 சொற்கள் தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தக்கூடிய சொற்களை கொடுத்து அதற்கு பொருத்தமான சொற்கள் இந்த பக்கம் பொருத்தி பார்த்து நம்ம விடை எடுத்தோம் அப்படின்னா இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. 3, 1, 4, 2 என்பது வினா எண் 26க்கான சரியான விடை. தொழில்நுட்ப சொற்களை பொருத்தி பார்க்கும்போது இதுதான் ஆப்ஷன் ஏ சரியான விடையா இடம்பெற்றிருக்கு. வினா எண் 27. நானோ டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, ஸ்பேஸ் டெக்னாலஜி, இன்டலெக்சுவல் அப்படின்ற 4 கலைச்சொற்கள் கொடுத்து அறிவாளர், விண்வெளி தொழில்நுட்பம், உயிர் தொழில்நுட்பம், மீநுண் தொழில்நுட்பம் அப்படின்ற சொற்கள் கொடுத்துருக்காங்க.
அப்ப நம்ம பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ. நானோ டெக்னாலஜி என்பது மீன் நுண் தொழில்நுட்பம், பயோடெக்னாலஜி என்பது உயிர் தொழில்நுட்பம், ஸ்பேஸ் டெக்னாலஜி என்பது விண்வெளி தொழில்நுட்பம், இன்டலெக்சுவல் என்பது அறிவாளரை குறிக்கக்கூடிய சொல். அப்ப ஆப்ஷன் ஏ சரியான விடை. 4, 3, 2, 1 என்பது வினாவிற்கான சரியான விடை. வினா எண் 28 பொறுத்துக. அடி கொடுத்து அது தாவரத்தோட பேர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா தட்டு என்பது சோளம், களி என்பது கரும்பை குறிக்கக்கூடிய சொல், களை என்பது மூங்கில், அடி என்பது வேம்பு. அப்ப இதற்கு பொருத்தமான விடை ஆப்ஷன் ஏ 3, 4, 2, 1 என்பது இந்த வினாவிற்கான சரியான விடை. வினா எண் 29 யானையின் ஒளிமரபை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. எளிமையான வினா. ஆப்ஷன் பி வந்து இதற்கான சரியான விடை. யானை பிளிரும் அப்படின்றது தெரிஞ்சதுதான். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி. குரங்கு அளப்பும், எருது எக்காலமிடும், பசு கதரும். ஏ சி டி இதெல்லாம் பார்த்தோம்னா குரங்கு தான் அழப்பும், எருது எக்காலமிடும், பசு கதரும். அப்ப யானையோட ஒளிமரபு வந்து பிளிரும் என்பது சரியான விடை. வினா எண் 30 மானின் தொகை மரபு சொல்லை கண்டறிக. மந்தை, நிறை, கணம், கூட்டம். இதற்கான சரியான விடை எதுன்னு பார்த்தோம்னா சி ஆப்ஷன் கரெக்ட். கணம் என்பதுதான் சரியான விடை. வினா எண் 31 ஒற்றுப்பிழையை சரி செய்க. வள்ளலார் அருளிய வழிகளை கடைபிடித்து ஒழுகினால் மனிதநேயம் வளரும். தொடர் கொடுத்து இந்த தொடர் எந்த தொடர்ல வந்து எழுத்து ஒற்றுப்பிழை இல்லாம இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி சரியான விடை. வழிகளை இரண்டாம் வேற்றுமை விரிய வல்லினம் மிகும், அங்க வந்து ஒற்று இருக்கு. கடைபிடித்து அப்படின்றதுல வந்து ஒற்று வரக்கூடாது, பின்பற்றி அப்படின்ற பொருள்ல வரதுனால அந்த இடத்துல ஒற்று வரக்கூடாது. அப்ப ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. 31வது வினாவிற்கான சரியான விடை ஆப்ஷன் பி. வினா எண் 32 பிழையற்ற தொடரை தேர்க. இதுல பிழை இல்லாத தொடர் எது அப்படின்னா அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன, தொண்டர்கள் பரிசு பொருள்களை குவித்தனர் அப்படின்றதுதான் இந்த 4 தொடர்கள்லேயே பிழை இல்லாமல் இடம்பெற்றிருக்கக்கூடிய தொடரா நம்ம பார்க்கிறோம். ஆப்ஷன் ஏ சரியான விடை. வினா எண் 33 மோர்ந்து பார்த்தால் வாடிவிடும் அனிச்ச மலர், என்ன செய்தால் வாடுவர் விருந்தினர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி. முகம் திரிந்து நோக்கினாலே அவங்க என்ன செஞ்சிருவாங்க, வாடி விடுவர் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். திருக்குறள்ல இருந்து இந்த வினா இடம்பெற்றிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். வினா எண் 33க்கான சரியான விடை ஆப்ஷன் டி. வினா எண் 34 வினா எண் 34 அசைலண்ட் அப்படின்ற ஒரு ஆங்கில சொல் கொடுத்து அதற்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான இணையான தமிழ் சொல் ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. தாக்குபவர் என்பது சரியான விடை. வினா எண் 35 அரேட், அரேனேசியஸ் ராக், அர்சிலேசியஸ் ராக், அப்ளைட் அப்படின்ற ஒரு 4 கலைச்சொற்கள் கொடுத்து அதற்கு பொருந்தக்கூடிய சொற்களை வந்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா அதற்கான சரியான விடை வந்து ஆப்ஷன் டி சரியான விடை. 2, 4, 1, 3 என்பது இதற்கான சரியான விடையா இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். வினா எண் 36 டேஸ் நாற்றிசையும் செல்லாத நாடு இல்லை, அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல். பழமொழி 400ல இருந்து இந்த அடியை கொடுத்துட்டு இப்பாடலில் இணை எழுத்து இடம்பெற்றுள்ள சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இணை எழுத்து கேட்டிருக்காங்க. அப்ப இந்த வினாவிற்கான சரியான விடை ஆப்ஷன் டி வேண்டுவது என்பதுதான் இந்த வினாவிற்கான சரியான விடை. ஆப்ஷன் டி சரியான விடை. இதுதான் இணை எழுத்து இடம்பெற்றிருக்கக்கூடிய சொல். வினா எண் 37 உறுதிக்கூற்று காரணம். சுட்டெழுத்துக்களை இடைச்சுட்டுகள் என்றும் குறிக்கலாம். அதற்கான காரணம் அகம்புறம் என சுட்டெழுத்துக்கள் நிற்கும் இடத்தை பொறுத்து பெயர் குறிப்பிடப்படுகின்றது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதற்கான சரியான விட 2 கூற்றுகளுமே சரிதான். அப்ப உறுதிக்கூற்று சுற்றெழுத்துக்களை இடைச்சுட்டுகள் அப்படின்னு சொல்லலாம். இது அகம்புறம் என சுற்றெழுத்துக்கள் நிற்கும் இடத்தை பொறுத்து பெயர் வந்து குறிப்பிடப்படும் அப்படின்றதும் சரியான தொடர். அப்ப 2ம் சரி என்பது இதற்கான சரியான விடை. வினா எண் 37க்கான சரியான விடை ஆப்ஷன் டி 2ம் சரி என்பது சரியான விடை. வினா எண் 38 தொல்காப்பியர் குறிப்பிடும் உவன், உவள், உவர், உது, உவை என்பன டேஸ். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி இடைநிலை சுட்டு என்பது இதற்கான சரியான விடை. வினா எண் 39 மரபு தொடர்களை பொருளோடு பொருத்துக. காணல் நீர், கரையேறுதல், கை கழுவுதல், குரங்கு பிடி அப்படின்ற மரபு தொடர்களை கொடுத்து அந்த சொற்களை கொடுத்து அதற்கு நிகராக பொருள் பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா இப்ப காணல் நீர் என்பது இல்லாத ஒன்று, கிடைக்காத ஒன்றுதான்.
அப்போ ஆப்ஷன் ஏ சரியான விடை. கரையேறுதல் என்பது துன்பத்திலிருந்து மீளுதல் அப்படின்ற பொருள்ல வரும். கை கழுவுதல் என்பது விட்டு விடுதல். குரங்கு பிடி என்பது உறுதியாக பற்றுதல் அப்படின்ற பொருள்ல வரும். அப்ப இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 3, 4, 1, 2 என்பது இவ்வினாவிற்கான சரியான விடை. வினா எண் 40. கடுக்காய் கொடுத்தல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருளை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாற்றி பேசுதல், ஏமாற்றுதல், குறுக்கிடுதல், பிடிவாதம் காட்டுதல்னு 4 குறிப்புகள் கொடுத்திருந்தாலும் இதுல பொருத்தமான விடை பி ஆப்ஷன் தான் சரி. ஏமாற்றுதல். கடுக்காய் கொடுத்தல் அப்படின்னா இந்த காது குத்துதல்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஏமாற்றுதல் அப்படின்ற பொருள்ல இருக்கக்கூடிய பொருள் தான் இந்த தொடருக்கு பொருந்தும். அப்ப இந்த மரபு தொடருக்கான பொருத்தமான பொருள் வந்து ஆப்ஷன் பி ஏமாற்றுதல் என்பது சரியான விடை. வினா எண் 41. யாதும் ஊரே யாவரும் கேளீர் இப்பாடல் வரியில் கேளீர் எனும் சொல்லிற்கு எதிர்ச்சொல் தருகன்னு கேட்டிருக்காங்க. கேளீர் அப்படின்னா உறவினர், நண்பரை குறிக்கக்கூடிய சொல். அப்ப இதற்கான எதிர்ச்சொல் அப்படின்றத தான் இங்க நம்ம பொருள் புரிஞ்சு ஆன்சர் பண்ணணும். அப்ப வினா எண் 41க்கான சரியான விடை ஆப்ஷன் டி பகைவர் என்பது சரியான விடை. ஓரெழுத்து ஒரு மொழியை பொறுத்துக. ஓரெழுத்துல இருக்கக்கூடிய எழுத்துக்களை கொடுத்து அதற்கு பொருந்தக்கூடிய பொருள்களை கொடுத்திருக்காங்க. இதற்கான சரியான விடை எது அப்படின்னு பொருத்தி பார்த்தோம்னா ஆப்ஷன் டி தான் சரியான விடை. க குறிலுக்கு பார்த்தோம் அப்படின்னா பறவை. கா நெடிலுக்கு பார்த்தோம் அப்படின்னா இதற்கான சரியான விடை தராசு. தே நெடில், அதே மாதிரி தே நெடிலுக்கு வந்து 2வது ஆப்ஷன் கொள்ளுகை. நீ என்பது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் உறுதி என்ற பொருள்ல வரும். அப்ப இந்த ஓரெழுத்துக்கான ஒரு மொழிக்கான பொருள்கள்ல பொருத்தமான பொருள் வந்து ஆப்ஷன் டி 3, 4, 2, 1 என்பது சரியான விடை. வினா எண் 43. மனைக்கு விளக்கம் மடவார், மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் என்ற அடிகள் இடம்பெறும் நீதி நூலை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவ்வரி இடம்பெறும் நூல் வந்து ஆப்ஷன் டி நான்மணிக்கடிகையில தான் இந்த வரிகள் இடம்பெறுகிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். வினா எண் 44. ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல். இதற்கான பொருத்தமான விடை ஆப்ஷன் பி முதுமொழி காஞ்சி என்பது இதற்கான சரியான விடை. வினா எண் 45. ஏலாதியில் கூறப்பட்டுள்ள சமணத்திற்கே உரிய அறக்கருத்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை கொல்லாமை. சமண சமயத்திற்கே உரிய அறக்கருத்தாக ஏலாதி குறிப்பிடுவது சி ஆப்ஷன் கொல்லாமை என்பதுதான் பொருத்தமான விடை. வினா எண் 46. சரியான திருக்குறளை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான திருக்குறள் சொற்களை வந்து முன்பின் மாற்றி கொடுத்து பொருத்தமான சொற்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய திருக்குறள் எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி சரியான விடை. சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல் என்பதுதான் சரியான விடை. வினா எண் 47. செயப்பாட்டு வினைத்தொடரை கண்டறிக. இதற்கான சரியான விடை தை கொண்டாட பெற்றது. மற்றதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செய்வினையிலே இருக்கு. தை கொண்டாட பெற்றது என்பதுதான் செயப்பாட்டு வினைத்தொடராக அமைந்திருக்கிறது. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. வினா எண் 48. குமணன் நடந்தான் இத்தொடர் உணர்த்தும் வினையை கண்டறிக. ஆப்ஷன் ஏ சரியான விடை. தன்வினை என்பது இதற்கான சரியான விடை. வினா எண் 49. சொல் என்னும் வேற்றொல்லின் வினையாளனையும் பெயரை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப சொல்லாமை அப்படின்னா அது எதிர்மறை தொழில் பெயருக்கு வந்துடும். சொல்லா என்பது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சத்துக்கு வந்துடும். அதே மாதிரி சொல்லிய அப்படின்றது பெயரச்சத்துல வந்துடும். சொல்லுகின்ற அப்படின்றதும் நிகழ்காலத்துல இருக்கக்கூடிய பெயரச்சத்துல பொருந்தி வரக்கூடிய சொற்களா இருக்கு. அப்ப இதுல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா சொல்லியவர் அப்படின்றது தான் விடையா வந்திருக்கணும். சொல்லியவர் என்பதுதான் வினையாளனையும் பெயரா இடம்பெற்றிருக்க வேண்டும். இந்த வினாவிற்கான விடை வந்து சொல்லியவன் தான் வந்திருக்கணும். ஆனா இங்க வந்து எதிர்மறை தொழிற்பெயர் கொடுத்திருக்காங்க. ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம், பெயரச்சம், நிகழ்கால பெயரச்சம் தான் கொடுத்திருக்காங்க. இதற்கான விடை வந்து சொல்லியவர் என்பதுதான் பொருத்தமான ஏற்புடைய விடை. அப்ப வினா எண் 50. அறியாத பையன் என்பது எவ்வகை பெயரச்சத்தை குறிக்கிறது? பையன் என்பது பெயரை கொண்டு முடியக்கூடிய எச்சம். இந்த இடத்துல எவ்வகை பெயரச்சம் கேட்டிருக்காங்க. குறிப்பு பெயரச்சம் என்பது இந்த வினாவிற்கான சரியான விடை. ஆப்ஷன் சி தான் இந்த வினாவிற்கான சரியான விடை. வினா எண் 51. சிறிய கடிதம் இத்தொடரின் எச்ச வகையை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி குறிப்பு பெயரச்சம் என்பது சரியான விடை. வினா எண் 52. ஆங்கில சொல்லை கண்டறிக. அலமாரி, துட்டு, உயில் இதெல்லாமே வந்து பிற மொழியில இடம்பெறக்கூடிய பார்சி இந்த மாதிரி சொல்லுவோம்ல, பார்சி அதே மாதிரி இந்துஸ்தானி அந்த மாதிரி வரக்கூடியது. இதுல ஆங்கில சொல் பொருத்தமானது அப்படின்னா லாந்தர் என்பது சரியான விடை. ஆப்ஷன் சி தான் சரியான விடை.
வினா எண் 52க்குரிய சரியான விடை ஆங்கில சொல் லாந்தர் என்பது சரியான விடை. வினா எண் 53 ஓமை தொடர்களுக்கு ஏற்ற சரியான பொருளை பொருத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓமை தொடர் கொடுத்துருக்காங்க. போல அப்படின்ற ஓம உருபு வெளிப்படையாவே வந்திருக்கு. இதுல பார்த்தோம்னா ஆண்டிகள் மடம் கட்டியது போல, ஆற்றில் கரைத்த புலி போல, கரடி பிறை கண்டது போல, உள்ளீடற்ற புதர் போல அப்படின்ற ஓமை தொடர்கள் கொடுத்து அதற்கு பொருந்தக்கூடிய பொருளை நம்ம பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா, இப்ப ஆண்டிகள் மடம் கட்டியது போல என்பது உருவாகா திட்டம், ஆற்றில் கரைத்த புலி போல என்பது பயனற்ற செயலை பொருளாக கொண்டு இடம்பெற்றிருக்கக்கூடிய ஓமை தொடர், கரடி பிறை கண்டது போல என்பது மிக அரிது, உள்ளீடற்ற புதர் போல என்பது போலியை குறிக்கக்கூடிய பொருள். அப்ப இந்த வினாவிற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 4, 3, 2, 1 என்பது சரியான விடை. வினா எண் 54 நீர்மேல் எழுத்து போல என்ற ஓமை தொடரின் சரியான பொருளை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இயலாமை, நிலைத்த தன்மை, உறுதித்தன்மை, நிலையற்ற தன்மை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து கல்மேல் எழுத்து அப்படின்னா உறுதித்தன்மை நிலையா இருக்கும், ஆனா நீர்மேல் எழுத்து அப்படின்றது வந்து நிலை இல்லாதது. அப்ப ஆப்ஷன் டி தான் சரியான விடை, நிலையற்ற தன்மை என்பது சரியான விடை. வினா எண் 55 பொருந்தா சொல்லை கண்டறிக. செற்றார், உற்றார், நன்னார், ஒன்னார் அப்படின்ற 4 சொற்கள் கொடுத்திருக்காங்க. இதுல மற்ற மூன்றுமே செற்றார், நன்னார், ஒன்னார் என்பது பகைவர்களை குறிக்கக்கூடிய சொல். அப்ப இதுல பொருந்தாதது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான் சரியான விடை, உற்றார் என்பது இதற்கான சரியான விடை. வினா எண் 56 அகர வரிசைப்படி சொற்களை அமைக்க. அகர வரிசைப்படியில் அமைந்த சொற்றொடர் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி சரியான விடை, கருவூலம், களம்பூச்சு, கவரிமான், களத்துமேடு என்பதுதான் இந்த வினாவிற்கான சரியான விடை. ஆப்ஷன் சி அகர வரிசைப்படி பொருத்தம் அமைந்திருக்கக்கூடிய தொடராயிருக்கு. வினா எண் 57 உவே சாமிநாதரின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல ஆப்ஷன் சி சரியான விடை, என் சரிதம் என்பதுதான் உவேசா உத்தமதானபுரத்து வேங்கடப்பர் அவன் சாமிநாதன் ஆகிய உவேசா தமிழ் தாத்தாவின் வாழ்க்கை வரலாற்றோட நூல் பெயர் வந்து என் சரிதம் என்பதுதான் சரியான விடை. ஆப்ஷன் சி சரியான விடை. வினா எண் 58 பெருஞ்சித்திரனாரால் நடத்தப்படாத இதழை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. இப்ப தென்மொழி, தமிழ்ச்செட்டு, தமிழ் நிலம் இதெல்லாமே பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ். அப்ப இவற்றுள் பொருந்தாதது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி தான் பொருந்தாது. ஏன்னா தேசபக்தன் அப்படின்ற இதழை நடத்தியவர் வந்து திருவி கல்யாண சுந்தரனார். அப்போ ஆப்ஷன் சி இதற்கான சரியான விடை. வினா எண் 59 கணலி என்ற சொல்லை குறிக்காத சொல்லை தேர்கன்னு கேட்டிருக்காங்க. கணலி என்ற சொல்லை குறிக்காத சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு வந்து சரியான விடை ஆப்ஷன் டி கரும்பு என்பது சரியான விடை. வினா எண் 60 சரியான தொடரை கண்டறிக. கிளைகள் முறிந்து விழுந்தது, மரம் வேகமாக வளர்ந்தன, குரங்குகள் மரத்திற்கு மரம் தாவின, யானைகள் குட்டிகளுடன் சென்றது. இதுல பிழையற்ற தொடர் சரியாக அமைந்திருக்கக்கூடிய தொடர் எது அப்படின்னு பார்த்தோம்னா குரங்குகள் மரத்திற்கு மரம் தாவின, குரங்குகள் அப்படின்ற பன்மையில கொடுத்துருக்காங்க. அப்ப அங்க நம்ம தாவின அப்படின்ற பன்மையில தான் அங்க முடியணும். அப்ப வந்து ஆப்ஷன் சி தான் சரியான விடை. யானைகள்னு கொடுத்துருக்காங்க, அங்க சென்றதுன்னு பன்மையில கொடுத்து ஒருமையில முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி மரம்னு ஒருமையில கொடுத்து அங்க பன்மையில முடிஞ்சிருக்கு. கிளைகள்னு பன்மையில கொடுத்து விழுந்ததுன்னு ஒருமையில முடிஞ்சிருக்கு. அப்ப இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி குரங்குகள் மரத்திற்கு மரம் தாவின என்பது இந்த வினாவிற்கான சரியான விடை. வினா எண் 61 பொருத்தமான காலத்தை சுட்டுக. கோவலன் மதுரை மாநகருக்குள் செல்கிறான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப செல்கிறான் அப்படின்றது கிறு, கின்று, ஆண் என்று நம்மளுக்கு தெரியும். அது நிகழ்காலத்தை குறிக்கக்கூடிய இடைநிலை. அப்ப இந்த வினாவிற்கான சரியான விடை ஆப்ஷன் பி நிகழ்காலம் என்பது சரியான விடை. வினா எண் 62 புல்வாய், நவ்வி, உலை ஆகியவற்றின் பெண்ணை குறிக்கும் சொல்லை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சரியான விடை, பிணை என்பது இந்த வினாவிற்கான சரியான விடை. வினா எண் 63 எதிர்ச்சொற்களை பொருத்துக. இப்ப அணுகு, ஐயம், ஊக்கம், உண்மை அப்படின்ற சொற்கள் கொடுத்து அதற்கு நிகரான சொல் இல்லை எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம கொஞ்சம் அந்த இடத்துல பொருள் புரிஞ்சு விடையளிக்கணும். அணுகு அப்படின்னா விலகு, அணுகுதல் என்பது நெருங்குதல், விலகுதல் என்பது அதற்கு எதிர்ப்பதம். ஐயம் தெளிவு, ஊக்கம் சோர்வு, உண்மை பொய்மை. அப்ப இந்த வினாவிற்கான சரியான விடை வந்து ஆப்ஷன் ஏ சரியான விடை. 4, 1, 2, 3 ஆப்ஷன் ஏ சரியான விடை. வினா எண் 64 எதிர்ச்சொல்லை கண்டறிக. எந்தை அப்படின்ற சொல் கொடுத்துருக்காங்க. எம் தந்தை அப்படின்றது தான் மறுவி எந்தை அப்படின்னு நம்ம சொல்றோம். அங்க மறுச்சொல் அது எந்தை என்பது. அப்ப இதோட எதிர்ச்சொல் என்னன்னா நுந்தை, நும் தந்தை அப்படின்னு வரும்.
அப்ப எந்தை என்பதன் எதிர்ச்சொல் ஆப்ஷன் ஏ நுந்தை என்பது சரியான விடை. வினா எண் 65. பிழையான தொடரை கண்டறிக. போர்க்களத்தில் வீரர்கள் களத்தில் நீர் அருந்தினர். அரசாணையை கண்டதும் ஆணைகள் காட்டிற்குள் விடப்பட்டன. குறைவில்லாமல் உந்தனாய் குறைத்தது. பெருமழையை கண்டதும் மக்கள் மழைத்து போய்விட்டனர். இதுல வந்து ஆப்ஷன் டி பார்த்தா அதுல வந்து பிழை இருக்கும், பார்த்துருக்கீங்களா? மழை, பெருமழை. அப்ப அந்த லகரத்தை வந்து பெருமழை மழைத்து அந்த லகரத்தை வந்து இடமாற்றி கொடுத்து பொருள்ல வந்து பிழையை கொண்டு வந்துட்டாங்க. அப்ப இங்க பிழையான தொடர் அப்படின்னா ஆப்ஷன் டி தான் பிழையான தொடர். பெருமழையை கண்டதும் மக்கள் மலைத்து போய்விட்டனர். இந்த நுனி பொதுலகரம் வந்து சிறப்புலகரம் வந்து முதல்ல வந்திருக்கணும். அடுத்து நம்ம பார்த்தோம்னா நுனிநாளகரம் வந்திருக்கணும். ஆனா வந்து பொருள் இடமாற்றி கொடுத்து பொருள்ல வந்து பிழையை கொண்டு வந்ததுனால ஆப்ஷன் டி தான் இதற்கான சரியான விடை. வினா எண் 66. இதுவும் அதே மாதிரிதான். மாவட்ட ஆட்சித்தலைவரின் அன்றாட பார்வைக்கு அனுப்ப வேண்டிய பதிவேட்டை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி கடித குறிப்புகளின் தனிப்பதிவேடு என்பது இதற்கான சரியான விடை. வினா எண் 67. உயிரியலில் அபுலோமேனியா என்னும் ஆங்கில சொல்லிற்கு இணையான கலைச்சொல் தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. படுகுழி, மிகுதியான கட்டுப்பாடுகள், உண்ணி போன்ற மனநோய் அப்படின்ற 4 விடை குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. இதுல பொருத்தமான விடை எதுன்னு பார்த்தோம்னா டி ஆப்ஷன் தான் சரியான விடை. மனநோய் என்பது இதற்கான சரியான விடையா நம்ம பார்க்கிறோம். வினா எண் 68. வேர்க்குரு என்னும் சொல்லின் பேச்சு வழக்கு சொல்லை தேர்ந்தெடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி சரியான விடை. வேர்க்குரு அப்படின்றதுதான் இதற்கான சரியான விடை. வினா எண் 69. காகத்திற்கு உரிய மற்றொரு பெயர் புட்டில், புட்டி, புட்டம், புட்டகம் அப்படின்ற விடை குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. இதுல பொருத்தமானதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி புட்டம் என்பது காகத்திற்கு வழங்கக்கூடிய மற்றொரு பெயரா நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆப்ஷன் சி புட்டம் என்பது சரியான விடை. வினா எண் 70. அன்புக்குரியவரின் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் டேஸ் என்று அழைப்பர். புன்கணீர் என்று அழைப்பர். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. புன்கணீர் என்று அழைப்பர். இந்த ரன்னகரம் வந்திருக்கணும். அதே மாதிரி கணீர் அப்படின்றத நம்ம பார்க்குறப்ப ஆப்ஷன் டி சரியான விடை. வினா எண் 71. இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை இச்சங்க செய்யுளை இயற்றிய ஆசிரியர் பெயரை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி உருத்திரங்கண்ணனார் என்பது இந்த செய்யுளடிக்கான சரியான ஆசிரியர் பெயர் உருத்திரங்கண்ணனார் என்றதை நம்ம பார்க்கிறோம். வினா எண் 72. பிளாக்கர் பொருத்தமான தமிழ் சொல்லை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி வலைப்பதிவர் என்பது சரியான விடை. வினா எண் 73. பிறமொழி சொல்லை தேர்ந்தெடு. நிறைவு, வெளியீடு, வாடகை, ஒழுங்கு அப்படின்ற 4 குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. இதுல பிறமொழி சொல் அப்படின்னு பார்த்தோம்னா வாடகை. ஏன்னா தமிழ் சொல் வந்து குடிக்கூலின்னு சொல்லுவோம். இப்போ ஆப்ஷன் சி தான் இந்த வினாவிற்கான சரியான விடை. வினா எண் 74. உறுதிக்கூற்று காரணம் கொடுத்து கேட்டிருக்காங்க. ஆ நெடில், ஓ, ஏ குறில், ஏ நெடில், யா ஆகிய எழுத்துக்கள் சொற்களோடு சேர்ந்து வரும் இடங்களில் வினாக்குறி இட வேண்டும். காரணம் ஏனெனில் இவை வினாச்சொற்கள். இதற்கான சரியான விடை உறுதிக்கூற்று சரி, காரணமும் சரி அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சரியான விடை. வினா எண் 75. பிறைக்குறியை உள்ளடக்க பயன்படும் நிறுத்த குறியீடு எது? நிறுத்த குறியிலிருந்து ஒரு வினா இடம்பெற்றிருக்கு. பிறைக்குறியை உள்ளடக்க பயன்படும் நிறுத்த குறியீடு என்பது ஆப்ஷன் டி சரியான விடை. பகர அடைப்பு குறி என்பது இதற்கான சரியான விடை. வினா எண் 76. தேவநேய பாவாணர் கூட்டு கிளவிய புனர்வாக்கியம் என்று எதனை கூறுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூட்டு கிளவிய புனர்வாக்கியம் என்று தேவநேய பாவாணர் குறிப்பிடுவது ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிதலை தான் கூட்டு கிளவிய புனர்வாக்கியம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிதலை குறிக்கக்கூடிய சொல்லதான் இங்க வந்து கூட்டு கிளவிய புனர்வாக்கியம் அப்படின்னு தேவநேய பாவாணர் சொல்றார். வினா எண் 77. கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும். அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடல், அன்பு இல்லாதது உயிரற்ற உடல், அன்பும் உடையவர்கள் தம் உடலும் பிறருக்கே என்பர், அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பர். இதுல தவறான ஒன்றை தேர்வு செய்யணும். அப்ப அதற்கான சரியான விடை வந்து ஆப்ஷன் பி 2 மட்டும்தான் தவறு. கொடுத்திருக்கக்கூடிய அந்த கூற்றுகள்லயே பொருத்தமற்றது தவறானதுன்னு பார்த்தோம்னா பி ஆப்ஷன் தான் தவறு. 2 மற்றும் தவறு. அன்பு இல்லாதது உயிரற்ற உடல்னு கொடுத்திருக்காங்க. இது பொருத்தம் இல்லாதது. வினா எண் 78.
அன்றே ஒளிய விடல் என வள்ளுவர் எதனை குறிப்பிடுகின்றார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, நடுநிலை கடந்து உண்டாகும் செல்வம் என்பதுதான் இதற்கான சரியான விடை. வினா எண் 79, கிளைங்கரை அளக்கும் கோள் எது? கிளைங்கரை அளக்கும் கோள் எது? இது திருக்குறள் இருந்து தான் இடம்பெற்றிருக்கக்கூடிய வினா. இப்ப நமக்கு வரக்கூடிய துன்பம் தான் எனது கிளைங்கரை அளக்கக்கூடிய கோள் அப்படின்றத வள்ளுவர் வலியுறுத்தி சொல்றாரு. அப்ப வினா எண் 79ற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ. வினா எண் 80, பின்வரும் பழமொழி உணர்த்திடும் சரியானவற்றை குறிப்பிடுக. எரு கெட்டாருக்கும் எட்டே கடுக்காய், இளம்பிள்ளை தாய்க்கும் எட்டே கடுக்காய். இப்பழமொழி வேளாண்மை சார்ந்தது. எரு கெட்டார் என்பது மலச்சிக்கல் கொண்டவர்களை குறிக்கிறது. கடுக்காய் மலச்சிக்கலுக்கு சிறந்த மருந்து. பிள்ளை பெற்ற தாய்க்கும் இது பயன்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க என்ன வினா கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. பழமொழி உணர்த்திடும் சரியானது எது அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதற்கான சரியான விடை வந்து ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இப்ப ஒன்று தவிர இப்பழமொழி வேளாண்மை சார்ந்ததை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லாமே வந்து என்னது இதுக்கு பொருந்தக்கூடியதா இருக்கு. அப்ப பி சி டி சரி. ஆப்ஷன் ஏ இந்த வினாவிற்கான சரியான விடை. வினா எண் 81, வெற்றி, வீரம், வலி ஆகிய பொருள்களை தரும் சொல்லினை தேர்கன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, விரல் அப்படின்றது வந்து இதற்கான சரியான பொருள். வினா எண் 82, பிரித்து எழுதுக. வேணன்மை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் டி, வேல் கூட்டல் நன்மை என்ன பிரித்தோம்னா வேணன்மை அப்படின்னு வரும். 83வது வினா சேர்த்து எழுதுக கேட்டிருக்காங்க. பிரித்து எழுதுக. அடுத்து சேர்த்து எழுதுதல் 2 வினாக்கள் வந்திருக்கு. அது கூட்டல் அன்று எனும் சொல்லை சேர்த்து எழுதுக. அது கூட்டல் அன்று என்பதை அதுவன்று, அதை சேர்த்து எழுதும் போது நம்மளுக்கு கிடைக்கிறது அதுவன்று அப்படின்ற சொல் தான் கிடைக்கும். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. அடுத்து சேர்த்து எழுதுக. உள் கூட்டல் மனம் 84வது வினாவிற்கான சரியான விடை பி ஆப்ஷன் சரியான விடை. உண்மனம் என்பதுதான் சரியான விடை. வினா எண் 85, இடியோசை கேட்ட நாகம் போல என்ற உவமை தொடர் உணர்த்தும் பொருளை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க. வன்மம், ஏக்கம், மிரட்சி, திரட்சி இந்த 4 குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. இதுல பொருத்தமானது அப்படின்னு பார்த்தோம்னா இடியோசை கேட்ட நாகம் போல மிரண்டு போயிருத்தல். அப்ப சி ஆப்ஷன் தான் கரெக்டான விடை. மிரட்சி என்பது சரியான விடை. வினா எண் 86, நீரு பூத்த நெருப்பு போல, நீரு என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சரியான விடை. சாம்பல் அப்படின்றது தான் இதற்கு பொருத்தமான பொருள். வினா எண் 87, அடவி என்ற சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப அடவி என்ற சொல் குறிக்கும் பொருள் ஆறு, பக்கம், காடு, நிலம்ன்ற குறிப்பு கொடுத்திருந்தாலும் இதுல பொருத்தமான பொருள் வந்து அடவி எனும் சொல்லுக்கு காடு என்பதுதான் பொருத்தமான பொருள். ஆப்ஷன் சி சரியான விடை. வினா எண் 88, பரியது கூர்கோட்டதாயினும் யானை வெறுவும் புலிதா குறின். குரட்பா கொடுத்து இக்குரட்பாவில் மிகுதி என்னும் பொருளை உணர்த்தும் சொல்லை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இந்த பொருள் தரக்கூடிய சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இன்னும் சொல் கொடுத்து பொருள் கேட்பாங்க, இல்லாட்டி பொருள் கொடுத்து சொல் கேட்பாங்க. இங்க வந்து அந்த சொல் கொடுத்து இந்த பொருளை உணர்த்தக்கூடிய சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான விடை வந்து பி ஆப்ஷன், கூர் என்பது சரியான விடை. வினா எண் 89, கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. திருப்புகழில் அருணகிரிநாதர் தப்பாட்ட இசை குறித்து பதிவு செய்துள்ளார். காரணம் ஆர், புலியை போன்று கருப்பும் மஞ்சளுமான வண்ண கோடுகளிட்டு வீரத்தை காட்டி தப்பு இசைக்கேற்ப தப்பாட்டத்தை ஆடுவர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, கூற்று ஏ சரி, காரணம் ஆர் தவறு. ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம் அல்ல என்பதுதான் இந்த வினாவிற்கான சரியான விடை. வினா எண் 90, கீழ்கண்டவற்றுள் சரியானவற்றை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. தென் திராவிட மொழிகள் எது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம். தமிழ், கன்னடம், மலையாளம் குடகு, தமிழ், மலையாளம் குடகு கூயி, தமிழ் குடகு கூயி குரூக் அப்படின்ற குறிப்புகள் கொடுத்து இதுல தென் திராவிட மொழிகள் எது அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதற்கான பொருத்தமான விடை என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான் சரியான விடை. 2 மட்டும், தமிழ், கன்னடம், மலையாளம், குடகு அப்படின்றது தான் தென் திராவிட மொழிகளை குறிக்கும். அப்ப சரியானது வந்து பி ஆப்ஷன் சரி. வினா எண் 91, பிரிஸ் பயோகஸ் எனும் கலைச்சொல்லுக்கு இணையான சொல்லை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு இணையான தமிழ் சொல் வந்து உணவு குழல் தளர்ச்சி அடைதல். பி ஆப்ஷன் சரியான விடை. வினா எண் 92, வணிக மேலாண்மை குறித்த ஆங்கில சொற்களை கொடுத்து தமிழ் கலைச்சொற்களோடு பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா இது பார்ட்டர், பார்கெனிங்,
பேட் டெப்ட், அக்வயர் அப்படின்ற 4 வணிக மேலாண்மையில பயன்படுத்தக்கூடிய சொற்களை கொடுத்து அதற்கு இணையா இருக்கக்கூடிய தமிழ் சொற்களை கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான விடை அப்படின்னு பார்த்தோம்னா சி ஆப்ஷன் சரியான விடை. 2, 4, 1, 3 என்பது இதற்கான சரியான விடை. வணிக மேலாண்மை குறித்த சொற்களுக்கான சரியான விடையில ஆப்ஷன் சி சரியான விடை. வினா எண் 93 பொறுத்துக. அதே மாதிரிதான் சொல் கொடுத்து அதற்கு பொருள் கொடுத்து பொருத்தி பார்க்க சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல வந்து அனுராகம், அனுராகம், ஏனம், ஏனம், அதற்கு பொருள் பார்த்தீங்கன்னா பாவம், மான், ஒத்த காதல், மிக்க ஆசைன்னு பொருள் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பொருத்தி பார்க்கும்போது அனுராகம் ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கிறதுக்கு வந்து மிக்க ஆசை அப்படின்ற பொருள். பி ஆப்ஷன்ல அனுராகம் என்பது ஒத்த காதலை குறிக்கக்கூடிய சொல். ஏனம் என்பது மானை குறிக்கக்கூடிய சொல். ஏனம் அப்படின்றது பாவத்தை குறிக்கக்கூடிய சொல். அப்போ வந்து இதற்கான சரியான பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. 4, 3, 2, 1 என்பது வினா எண் 93க்கான சரியான விடை. வினா எண் 94 அப்பாவி எனும் சொல் பிணையெனில் அச்சொல்லின் திருத்த சொல்லை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி அற்ப ஆவி என்பது வினாவிற்கான சரியான விடை. வினா எண் 95 ஓதுதல், மொழிதல், விளம்புதல், உளறுதல். இதற்கு பொருத்தமான பொருள் பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா திருத்தமாக சொல்லுதல், பலரறிய சொல்லுதல், காதில் மெல்ல சொல்லுதல், ஒன்றுக்கொன்று சொல்லுதல் எல்லாம் ஒரே பொருள் இருக்க மாதிரி இருந்தாலும் இதுல இருக்கக்கூடிய அந்த வேறுபாடுகளை நம்ம தெரிஞ்சுட்டு அதை பொருத்தி பார்க்கணும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு ஓதுதல் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான விடை வந்து காதில் மெல்ல சொல்லுதல்லாம் ஓதுதல் அப்படின்னு சொல்லுவோம். மொழிதல் அப்படின்றது வந்து திருத்தமாக சொல்லுதல். விளம்புதல் என்பதோட பொருள் வந்து பலரறிய சொல்லுதல் தான் விளம்புதல். உளறுதல் என்பது ஒன்றுக்கொன்று சொல்லுதல். அப்ப இதற்கான சரியான விடை எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி 3, 1, 2, 4 என்பது இதற்கான சரியான விடை. வினா எண் 96 பழமொழியினை நிறைவு செய்க. மாலை சுற்றி பிறந்த பிள்ளை டேஸ் ஆகாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல நம்ம வந்து மாமனுக்கு அப்படின்ற சொல் கொண்டு நிரப்பும் போது அந்த பழமொழி வந்து நிறைவாகிறது. அப்ப மாலை சுற்றி பிறந்த பிள்ளை மாமனுக்கு ஆகாது என்பதுதான் பொருத்தமான பழமொழியா நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த இடத்துல பொருந்த வேண்டிய சொல் ஆப்ஷன் டி மாமனுக்கு என்பது சரியான விடை. வினா எண் 97 திருமால் குன்றம் உயர்ந்தோங்கி நிற்கிறது. இத்தொடரின் ஒரு பொருட்பன்மொழி கேட்டிருக்காங்க. ரொம்ப எளிமையான கொஸ்டின். ஒரு பொருள் குறித்த பழமொழிகள் இருக்கு. இங்க வந்து உயர்ந்தனாலும் ஓங்கினாலும் ஒரே பொருள் தான். அப்ப வந்து இந்த தொடர்ல வந்து உயர்ந்தோங்கி அப்படின்ற சொல் இடம் பெற்றிருக்கு. பி ஆப்ஷன் சரியான விடை. உயர்ந்து ஓங்கிய எப்படின்னா இந்த சொல் தான் ஒரு பொருள் பன்மொழிக்கான சொல். அப்ப பி ஆப்ஷன் சரியான விடை. வினா எண் 98 இருபொருள் குறிக்கும் சொற்களை பொருத்துக. கருத்து, கிராய், கோரல், உரையல், அதற்கு நிறைய நிகரான சொற்கள் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா அதற்கான சரியான விடை 2, 4, 1, 3 என்பதுதான் சரியான விடை. ஆப்ஷன் டி தான் சரியான விடையா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்களேன். கருத்து அப்படின்னா கோபித்து சினந்து அப்படின்ற பொருள்ல வரும். அடுத்து கிராய் என்பது கருஞ்சேற்று நிலத்தையும் புற்கரடையும் குறிக்கக்கூடிய சொல்லா இருக்கு. கோரல் என்பது கொள்ளுதல், கோளிழைத்தல் அப்படின்ற பொருள்ல வரும். அப்ப உரையல் என்பது பிணக்கு, மாறுபாடு. அப்ப இந்த சொற்களுக்கான பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா டி ஆப்ஷன் சரியான விடை. 2, 4, 1, 3 என்பது சரியான விடை. வினா எண் 99 கண்ணதாசன் குறித்த பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க. 1949ஆம் ஆண்டு கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியர் ஆனார். ஏசு காவியம் என்னும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார். இவர் கவியரசு என்னும் சிறப்பு பெயராலும் அழைக்கப்படுகிறார். இதுல வந்து பொருத்தம் இல்லாதது அப்படின்னு பார்த்தோம்னா தவறானது தான் கேட்டிருக்காங்க. இந்த கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க. இப்ப இதற்கான சரியான விடை வந்து டி ஆப்ஷன் சரி. 1 மற்றும் 3 மட்டும் என்பது சரியான விடை. அப்ப இதுல என்ன தவறு ரெண்டாவதுல அப்படின்னு பார்த்தோம்னா சேரமான் காதலி அப்படின்ற நூலுக்காக தான் அவர் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பாரு. அப்ப ஏசு காவியம்னு கொடுத்துருக்காங்க. அப்ப வந்து இதுல அதுதான் பொருந்தாதது, தவறா இருக்கக்கூடியது. அப்ப மீதி இருக்கிறது எல்லாமே வந்து சரியானதா இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். 1, 3 மட்டும் சரி. அப்ப டி ஆப்ஷன் சரியான விடை. வினா எண் 100 வேலு நாச்சியார் கற்றறிந்த மொழிகளை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ், ஆங்கிலம், உருது, பிரெஞ்சு, தமிழ், ஆங்கிலம், இந்தி, கிரேக்கம், தமிழ், ஆங்கிலம், உருது, சீனம், தமிழ், ஆங்கிலம், உருது, மலையாளம் அப்படின்ற குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து வேலு நாச்சியார் கற்றறிந்த மொழிகள் வந்து ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. தமிழ், ஆங்கிலம், உருது, பிரெஞ்சு ஆகிய மொழிகளை கற்றறிந்தவர் வேலு நாச்சியார் அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம். அப்ப இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சரியான விடை. தமிழில் கேட்கப்பட்டிருந்த 100 வினாக்களுக்கான விடைகள் குறித்து இக்காணொளியில் கண்டோம். நன்றி.